ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஆடிஷன். இந்த அடோப் ஆடிஷன் சாஃப்ட்வேரில் இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ரெக்கார்டிங் ஆடியோவுக்கு எப்படி நம்ம ஒரு பெட்டரான எஃபெக்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது பேஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே போல் இங்கே பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நார்மலைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பேராமீட்டர் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணி அந்த லவுட்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பெட்டர் வாய்ஸ் மாதிரி நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும், கேட்குறதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரைட், ஃபஸ்ட்டு நான் வேவ் ஃபார்மேட்டில் நான் என்னோடய இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சவுண்ட் பெட்டர். ஸோ அந்த ஆடியோவை எப்படி பெட்டராக நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சவுண்டு எப்படி ஒரு பெட்டர் குவாலிட்டிக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பேஸ் மாதிரியே தான். பட் ஆனால் இங்கே வேறு பேராமீட்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி இதை நம்ம அப்ளை பண்ணுவோம் கிராஃபில். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரைட், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை ப்ளே பண்ணி பார்த்துடுவோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சவுண்டு எப்படி ஒரு பெட்டர் குவாலிட்டிக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பேஸ் மாதிரியே தான். பட் ஆனால் இங்கே வேறு பேராமீட்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி இதை நம்ம அப்ளை பண்ணுவோம் கிராஃபில். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரைட், இதுதான் நம்மளோட இது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் டி அப்படின்னு சொல்லி கொடுத்து க்ராப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மல்டி ட்ராக்கு நான் இதை கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம அதோட நேம் நம்ம ஒரு ஸோ பெட்டரான ஆடியோ எஃபெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆடியோ ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஆடிஷன் கிளாஸ் 13 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் என்னோடய மல்டி ட்ராக் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதில் என்னோடய ஆடியோ கொண்டு வந்துட்டேன். நாம் இன்றைக்கி ஸோ இதில் லைட்டாக அந்த உஸ்ஸுங்கிற ஒரு நாய்ஸ் இருக்கிறதுனால அந்த நாய்ஸ் எஃபெக்ட் நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுறது அடாப்டிவ் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுவோம் இல்லவா. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை ரிமூவ் பண்ணுறது பண்ணி பார்ப்போம். ரிமூவ் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பயும் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அடாப்டிவாக யூஸ் பண்ணிக்கிறேன். சவுண்டு ரைட், இதில் நமக்கு ஒரு குட் குவாலிட்டி கிடச்சிருக்கா. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணோம்னா, எந்த இதில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த இதை நம்ம ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்குவோம். எஃபெக்டில் போய்ட்டு ரீவர்பில் இதில் நிறையா இருக்குது. அதாவது ரீவர்ப் அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா நம்ம
ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ரிவர்ப் வந்துட்டு போவோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பெட்டர் குவாலிட்டிக்கு வந்துட்டு கொண்டு வரது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பேஸ் மாதிரியே தான். பட் ஆனால் வந்துட்டு இங்கே வேறு பேராமீட்டர் எஃபெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம் கிராஃபில். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஃபுல் ரிவர்ப் அப்படிங்கிற ஒரு இதை தான் வந்துட்டு நான் அப்ளை பண்ணேன். அதுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் வந்துட்டு பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு இதில் இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்துட்டு இது நார்மல் ஒரு பெட்டர் குவாலிட்டிக்கு வந்துட்டு கொண்டு இதே வந்துட்டு ரீவர்ப் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பேஸ் மாதிரியே தான். பட் ஆனால் வந்துட்டு இங்கே வேறு பேராமீட்டர் எஃபெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி ஸோ இது வந்துட்டு ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட். ரீவர்ப் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட வாய்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளியராக வந்துட்டு கேட்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்ல பேஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஏறி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஓகே. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சேன். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்துட்டு இது ரீவர்பில் இருக்குது, பெட்டர் குவாலிட்டிக்கு வந்துட்டு கொண்டு வரது. இது ரீவர்ப் இல்லாமல் இருக்குது போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த லவுட்னஸ் வந்துட்டு நம்ம ஏற்றணும். ஸோ அதுக்காக வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதை வந்துட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு இந்த பெராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லவா, பெராமீட்டர் ஈக்குவலைசர் இதில் போங்க. இதில் போயிட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிராஃப் வந்துட்டு தெரியும். இதில் வந்துட்டு நம்ம லவுட்னஸ் மேக்ஸிமைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த லவுட்னஸ் மேக்ஸிமைசர் நீங்கள் அப்ளை பண்ணினீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த எல் அண்ட் ஹெச் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த எல்ஹெச் அப்படின்னா நாம் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, எல்லுனா லெஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி, ரைட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கூடாது. எல்லுனா லோ, இது வந்துட்டு ஹை. இது வந்துட்டு பிச் மாதிரி தான், லோ லெவல் ஹை லெவல், அதாவது அந்த டிபியோட ரேஞ்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த எல்லை வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு மேலே தூக்கிடுறேன். அதே போல் இந்த ஹெச்சையும் வந்துட்டு மேலே தூக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு கிட்டத்தட்ட 40 டிபிக்கு மேலே போயிடுது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூ ஆர் வி ஷேப்பில் வந்துட்டு ஒரு இது ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை வந்துட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். செகண்ட் ரைட், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பெட்டர் குவாலிட்டிக்கு வந்துட்டு கொண்டு வரது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பேஸ் மாதிரியே தான். பட் ஆனால் வந்துட்டு இங்கே வேறு பேராமீட்டர் எஃபெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம் கிராஃபில். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சவுண்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பெட்டர் குவாலிட்டிக்கு வந்துட்டு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பேஸ் மாதிரியே தான். பட் ஆனால் வந்துட்டு இங்கே வேறு பேராமீட்டர் எஃபெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம் கிராஃப். ஸோ இப்போ நான் இந்த லவுட்னஸ் ஏற்றும் போது எனக்கு எப்படி அவுட்புட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு பெட்டர் அவுட்புட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் இல்லாமல் நான் காமிக்கிறேன். அது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம்
நார்மலாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் கிளியராக இருக்கும். பட் ஆனால் இந்த எஃபெக்ட்லாம் அப்ளை பண்ணி நம்ம இது பண்ணும்போது கிளாஸ்க்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பெட்டர் குவாலிட்டிக்கு வந்துட்டு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பேஸ் மாதிரியே தான். பட் ஆனால் வந்துட்டு இங்கே வேறு பேராமீட்டர் எஃபெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம் கிராஃப். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேராமீட்டர் அப்படிங்கிறத நான் எடுத்துட்றேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு இப்போ வந்துட்டு பேராமீட்டர் மட்டும் வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ண போகிறோம். சவுண்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பெட்டர் குவாலிட்டிக்கு வந்துட்டு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பேஸ் மாதிரியே தான். பட் ஆனால் வந்துட்டு இங்கே வேறு பேராமீட்டர் எஃபெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம் கிராஃபில். வாங்க கிளாஸ்க்குள்ளே போ. ஸோ இது வந்துட்டு நார்மலு. இதுக்கு முன்னாடி நம்ம வச்சது வந்துட்டு ரீவர்ப் வச்சுட்டு நம்ம பண்ணணும். ஸோ ப்ளே பண்ணுன்னா உங்களுக்கு தெரியும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு பெட்டர் குவாலிட்டிக்கு வந்துட்டு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பேஸ் மாதிரியே தான். ஸோ இப்போ நம்ம லவுட்னஸ் ஏற்றி நம்ம கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் இருக்கிறது நல்லா தெரியும். பட் ஆனால் வந்துட்டு இங்கே வேறு பேராமீட்டர் எஃபெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம அப்ளை. ரைட். இப்போ ஈஸியாக உங்களுக்கு எப்படி வந்துட்டு சவுண்ட் நாய்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.